அசத்திய வழியில் சாப்பிடுவதற்கான சில உதாரணம் இதில் விளங்கிரும் எல்லாம். இது பாருங்க, முயற்சி, பகரமாக கொடுத்தல், நன்கொடை, வாரிசுரிமை என்பவை இன்றி வாரிசுரிமை எடுக்கலாம் தானே, ஒரு ஹராமும் இல்லை. அதே மாதிரி நன்கொடையாக ஒரு ஆள் தாரார், ஒரு ப்ரெசண்ட் ஒன்று தாரார், அதுலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பகரமாக கொடுத்தல் அப்படின்னா நீங்கள் கொண்ட கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு விற்கிறீங்கோ, அவர் அது காசு தாரார், அதான் பாரமாக கொடுத்தல் சொல்கிறேன். நீங்கள் ஒரு புக்கை கொடுக்குறீங்க ஒரு ஆளுக்கு, அவருக்கு அதுக்குரிய பெருமதியை தாரார், இப்போ ஆகும். அதே மாதிரி முயற்சி, ஒரு முயற்சி ஒன்று செஞ்சீங்கோ, ஒரு தோட்டத்தில் போய் வேலை செஞ்சீங்க, அவன் கூலி தாரான். அதில் டாக்டராக இருந்து அவருக்கு மருந்து கொடுத்தீங்க, அவன் பீஸை தாரான். முயற்சி இது ஆகும். இது ஒன்றுமே இல்லாமல் களவாடினா, வட்டி எடுத்தா, வட்டியில் முயற்சின்னு ஒன்று இல்லை, வட்டி எடுத்தா, பதுக்கல் செஞ்சால் அதில் ஒன்றும் இல்லை, முயற்சியும் இல்லை, பாரமாக கொடுத்தலும் இல்லை, நன்கொடையும் இல்லை, வாரிசுரிமையும் இல்லை. பதுக்கல்ல கொடுத்தா, சூது விளையாடினா, லஞ்சம் கொடுத்தா, ஏமாற்றி விற்றால், விற்கக்கூடாததே விற்றான், இதெல்லாமே ஹராம். இதில் இந்த மூணும் இல்லை, முயற்சியும் இல்லை, பாரமாக கொடுத்தலும் இல்லை, நன்கொடையும் இல்லை, வாரிசுரிமையும் இல்லை. சரியா? அப்போ ஓண்டா பாருங்களேன், களவாடல் தெளிவு, வட்டியும் தெளிவு. வட்டி தெளிவு தானே இல்லையா? அதாவது காசிக்கு காசத்தாரதான் வட்டி, அங்கே முயற்சி ஒன்றும் இல்லை. காசிக்கு இப்போ உதாரணமாக நான் இவருக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன், இவர் மாதம் எனக்கு 5000 ரூபா தார், எனக்கு ஒரு முயற்சியும் இல்லை, நான் காசு கொடுத்தது மட்டும். காசியும் முயற்சியும் சேரும்போது தான் லாபம் வரும், காசியும் நிலமும் சேரும்போது தான் லாபம் வரும். காசி மட்டும் உழைக்காது, அதுதான் இஸ்லாத்தில் தியரி. அப்படி உழைச்சாத வட்டின்னு சொல்லுவோம். சரியா? ரெண்டாவது பதுக்கல்டா விளங்குதா? உதாரணமாக ஒரு பொருளோட உண்மையான விலை 5000 ரூபான்னு வச்சுக்கணும். இப்போ இவருக்கு விளங்கிட்டது அடுத்த மாதத்துக்கு இந்த பொருள் இல்லாமல் போயிடும், அப்போ கொஞ்சம் விலை கூட்டி விற்கலாம். பதுக்குறது, சந்தையில் போடாமல் முட்டுறது, பிறகு நல்லா அயர்னத்து பிறகு சந்தையில் போட்டு இப்போ 7500 ரூபாய்க்கு, 8000 ரூபாய், 10000 ரூபாய் போகும். இந்த மேலதிக 2500 ரூபாய்க்கு என்னைக்கு வரட்ட ஒன்றுமே இல்லை, முயற்சியும் இல்லை, எதுவுமே கிடையாது, சும்மா ஒழிச்சு வச்சது மட்டு. வந்து கேட்குறாங்களுக்கு இல்லை சொன்னது மட்டு. அப்போ எனவே அது ஹராம். அல் முஹ்தகிரு மல்ஊனுன், பதுக்கல் செய்வோன் சாபமிடப்பட்டவனாவான். ஒரு ஹதீஸ், லா யஹ்தகிரு இல்லா ஹாத்திஉன், பெரும் பாவியே பதுக்கல் செய்வான். நேரடியாகவே ஹதீஸ்லேயே மீக்கிது, இந்த விதி உள்ளுக்கும் அது அடங்கும். அதே மாதிரி சூது, லஞ்சம் சொல்ல தேவையில்லை, விளக்கம் தேவையில்லை, எல்லாருக்கும் விளங்குமே. லஞ்சத்துக்கு என்ன நியாயம்? வாங்குறவனுக்கு நான் சொல்கிறேன், வாங்குறவனுக்கு ஒரு நியாயம் இல்லை, முயற்சி இந்த ஆலட்டி என்ன இந்த ஒன்றுமே இல்லை. சரியா? திரும்ப ஏமாற்றி சொல்ல தேவையில்லை. விற்கக்கூடாதே விற்றல், விற்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லிருக்கு. மது உதாரணமாக விற்கக்கூடாது, அப்படி சொல்லுங்களேன். அந்த மாதிரி விற்கக்கூடாத பொருட்களை விற்கிறது, இது எல்லாமே அதுள்ளு கடன். அநியாயமாக செல்வத்தை சாப்பிடுதல் உள்ளு கடன். ரெண்டாவது, காலாவதியான ஏதோ ஒரு வகையில் பிறருக்கு தீங்கு விளைக்கும் என கருதப்படக்கூடிய மருந்து வகைகளை விற்றல் இதில் கடன். சரியா? இதுவும் சொத்தை அநியாயமாக சாப்பிட்றது. அதாவது இந்த குறிப்பிட்ட மருந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு, அது வாயை குடித்தவன் சில நேரம் செத்து போயிடுவான், சில நேரம் நோய் இன்னும் கூடும். அப்போ அவன்ட காசு, நான் இந்த மருந்தை விற்று போட்டு அவன் வாங்கின காசுக்கு தானே இது, அவன்ட சொத்தை அநியாயமாக சாப்பிட்டு, இந்த உரிய மருந்து அல்லையா அது, அப்போ அநியாயமாக சாப்பிட்றா போகும். அதே மாதிரி வேறு வகையில் ஏதோ ஒரு வகையில் தீங்கு விளைவிக்கக்கூடியது அந்த குறிப்பிட்ட பொருள் அப்படியாக இருந்தால் அது ஹராமாக மாறும். போதை வஸ்துக்கள் அல்லது மெதுவாகவோ அவசரமாகவோ கொல்லுமென்றது மற்ற ரெண்டு இல்லைன்னா வரணுமே, அது தவறிக்கு. கொல்லுமென்றது ஆளை சாகடிக்கிறது, கொல்லும் சிகரெட் போன்றவற்றை விற்று உடனே கொல்லும். சிலது கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். ஆள் சிகரெட் குடித்தா உடனே கொள்ளாத ஆள்
ஒரு நீண்ட காலம் போய் ஆள் போயிடுவார், அந்த சிகரெட்டால் போயிடுவார். அல்ல போதை வஸ்தும் அப்படித்தான், உடனே சாக மாட்டான், நஞ்சு மாதிரி அது மெல்ல மெல்ல சாவார். இப்போ எதுவும் இது அவரோட சொத்தை நான் இப்போ ஒரு போதை வஸ்தை விற்று சல்லியை சம்பாதிக்க என்ன செய்கிறேன்? உண்மையாக அவருக்கு அநியாயம் செய்கிறேன், அப்படித்தானே? வாங்குறவருக்கு அநியாயம் செய்கிறேன். அப்போ அவர்கிட்ட நான் வாங்குகிற சல்லி எனக்கு ஹராம். அதான் அடுத்தது பொய் விளம்பரம். ஏமாற்றி பொய் சொல்லி விற்கும் புரோக்கர். ரெண்டு பேரும் பெறுற பணம் ஹராமானது. அந்த உண்மையாக இந்த பொருளோட உண்மை நிலை இதுதான். அது சொன்னால் பிரச்சனை இல்லை, அதுக்கு விளம்பரம் செஞ்சால் ஒரு சிக்கலும் இல்லை. உண்மையாகவே தரமான பொருள்ண்டா இது தரமான பொருள், மிச்சம் நல்லம், இவ்வளோ காலம் பாவிக்கு நீங்கள் வாங்கன்னு பிரச்சாரம் செய்யலாம், விளம்பரம் செய்யலாம். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை, பெரிய தரம் ஒன்றும் இல்லை. நிறைய பொய்களை போட்டு விளம்பரம் செஞ்சு வாங்க வைக்கிறது. அப்போ அந்த குறிப்பிட்ட பொருளோட உண்மையான பெருமானத்தை விடவும் குறிப்பிட்ட பொருளில் உண்மையான பயன்பாட்டை பொய்யா சொல்லி அவர்கிட்ட இந்த காசை வாங்கினா இப்போ அது அவருடைய செல்வத்தை அநியாயமாக அனுபவித்தல், சாப்பிடுதல் என்று பார். உதாரணமாக என்னை காரை நான் விற்க போகிறேன், விற்கிற நேரம் உள்ள களவெல்லாம் செஞ்சு அந்த காரை விற்கிறேன். இப்போ உண்மையாக விற்றல் அந்த காருக்கு ஒரு பெருமதிக்கு, ஆனால் அந்த பெருமதியை விட கூட வாங்கின பாதிக்கு தானே அது ஃபுல்லாக இவருக்கு ஹராமாக மாறும். எனக்கே தெரியா இந்த பொருளை பற்றி எண்ணத்தை, அப்படின்னா இவருக்கு எப்படி விற்கலும் அது அபில தான். புரோக்கர் ஒரு பொருளை கொண்டு வைத்து விற்கிறதா இருந்தால் பொய்களை சொல்லி விற்கக்கூடாது. திருமணத்தில் இது ஆக பயங்கரம். சாமனாலும் அண்டைக்கு விற்று ஏதோ விற்று போயிடுவான். திருமணத்தில் என்ன காலாகாலம் 2 பேரும் வாழ போகிறேன். அப்போ உள்ளே பொய் எல்லாம் சொல்லி 1000 பொய் சொன்னேலும் திருமணத்தை முடிச்சு வைன்னு சும்மா ஒரு பொய் கதை ஒண்டி அந்த புரோக்கர் வேலை ஹராமாகும். சரியா? அதாவது அநியாயமாக சாப்பிட்டதா அவரோட செல்வத்தை அநியாயமாக சாப்பிட்டா அவர். இதோடு சேர்த்து பயன்பெறுதலும் காசு மட்டும் இல்லை, பயன்பெறுறதுன்னு சேர்ந்து இதுக்கு அடங்கும், செல்வத்தில் அடங்கும். உதாரணமாக வீடு வாடகைக்கு பெற, இப்போ வீட்டை வாடகைக்கு எடுத்தால் வீட்டை அனுபவிக்கிறோம், அப்படித்தானே? அவனுக்கு சலியை கொடுக்கும், அதுதானே? அதே மாதிரி வாகனத்துக்கான வாடகை அதுவும் அப்படித்தான். நாங்கள் ஒரு காரை ரெண்டுக்கு எடுத்துன்னு போகிறோம், அல்லது ஆட்டோ ஒன்றா ரெண்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். அதே மாதிரி டெலிஃபோன் கம்ப்யூட்டர் இதை பாவிக்கிறது, தொழிலாளருக்கான கூலி. இது எல்லாத்துலேயுமே அடுத்த வர்ற சொத்தை அநியாயமாக சாப்பிட்றேன்னு ஒன்றும் வரையில். உதாரணமாக வாடகை கேட்குறேன்னு வைங்களை, வீட்டு வாடகை கேட்குறேன், ஒரு கொடுக்குறல வாடகை இந்த மாதம் கொடுக்கல, வார மாதமும் கொடுக்கல, 3ஆம் மாதமும் கொடுக்கல. அப்போ வீட்டு சொந்தக்காரன் வெளில போடுவான் தானே, ஆளை வெளில போட்டால் இவர் போயிடுற கொடுக்குறல, 3 மாத வாடகையும் கொடுக்கல. இப்போ அடுத்த ஒரு சொத்தை அநியாயமாக சாப்பிடல் அதில் அடங்கும், அப்படி தானே? அநியாயமாக சாப்பிட்றது அதில் அடங்கும். அதே மாதிரி அவரும் இவர் வாடகைக்கு எடுக்கிறவத்தான் நான் இங்கே சொல்ல வரேன், வாடகைக்கு எடுக்கிறவத்தான் சொல்ல வரேன். அதே மாதிரி வாகனத்துக்கான வாடகை இதே மாதிரி. உதாரணமாக நான் வாகனத்தை எடுத்துகிட்டு போனேன் 5 நாளைக்கு, ஏற்கனவே பேசி அவர்கிட்ட எவ்வளோ ஒன்றெல்லாம் கேட்டு எடுத்துகிட்டு போனேன். 5 நாளை போகிற திருப்பி கொடுக்குற நேரத்தில் அரைவாசை கொடுத்துட்டு மிச்சத்தை இன்ஷா அல்லாஹ் நான் 2 கிழமையில் தாரேன் விட்டு கொடுக்காமே விட்டு இழுத்து அடித்து கொடுக்காமே விட்டு. இப்போ வாகனத்தை பிறரின் சொத்தை அநியாயமாக அனுபவித்தல் அதுவும் அடங்கும். டெலிஃபோன் கம்ப்யூட்டர் பாவிக்கிறது அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் நான் ஒரு வேலை செய்கிறேன்னு வைங்களேன், வேலை செய்கிற நேரத்தில் அது ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் அல்லது ஆஃபீஸ் டெலிஃபோன். இப்போ என்ன செய்யணும்? ஆஃபீஸ் வேலைக்கு தான் அதை பாவிக்கும் இல்லையா? என் சொந்தக்கு வேலைக்கு பாவித்தால் பிறர் சொத்தை அநியாயமாக அனுபவித்தல் அதுவும் அடங்கும். அடங்குமா? சந்தேகம் இல்லாமல் அடங்கும். அதே மாதிரி தொழிலாளருக்கான கூலி. ஒரு தொழிலாளி அவர் எங்களோட வீட்டில் வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடித்தார்,
இப்போ அவரோட வேலையை ஃபுல்லாக நான் வாங்கிட்டு குறைச்சி கொடுக்குறேன், நல்லா குறைச்சி கொடுக்குறவர். இப்போ அவர உழைப்பை அநியாயமாக சாப்பிடுத அனுபவித்த. ஆத்துல் அஜீர அஜிரஹு கபுலான் எஜிஃபா அரக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ். வியர்வ காயமுந்தி கூலிக்காரனுக்கு கூலியை கொடுத்துரு என்னது ஒரு மிச்சம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ ஹதீஸுமே தெளிவாக அதே நேரத்தில் இந்த விதியில் இந்த எங்களுக்கு அது வழங்கு, இந்த நாங்கள் இப்போ போட்ட விதியிலிருந்து வழங்குது. அவன்ட உழைப்பை நான் அநியாயமாக சாப்பிட்டிருக்கிறேன் என்று வழங்கு. அதான் தொழிலாளருக்கான கூலி. அப்போ எனவே இது அவ்வளவும் அசத்திய வழியில் சாப்பிடுவதற்கான உதாரணங்கள் சில. இதோடு நீங்கள் அடுத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம். மற்ற எல்லாத்தையுமே இதுக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கொண்டா தெளிவாக இந்த ஆயத்தை சொல்கிற கருத்து அந்த விரிந்த தன்மை எங்களுக்கு வழங்கும்.